ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீச் அண்ட் மீ எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலனா பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் ஸ்டோரி புரியும். இப்போ எபிசோட் 3 போலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம பீச் தான் காட்டுறாங்க. வானத்துல இருக்க நட்சத்திரத்தை எண்ணிட்டு இருப்பான் போல, இது யோசிச்சுக்கிட்டே இருக்க. பின்னாடி வந்து தீ அவனை ஹக் பண்றான். என்ன பண்ற? அங்க இருக்க ஸ்டார், என்ன உனக்கு வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். இது வேணுமா, அது வேணுமா, அது வேணுமான்னு சொல்லி ஒன்னொன்னு கேட்டே இருக்கான். ஆனா எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி பீச்சோட கணத்துல ஒரு கிஸ் பண்ண, போதும் போதும், இதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணிடாதீங்க, என்னால முடியாது, அப்புறம் என் பேர்ல ஒரு ஸ்டாரே வாங்கி தந்துருவீங்கன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு மிராக்கு போன் பண்றான். மிரா, உன்கிட்ட ஒண்ணு பேசணும். நாசாக்கு போன் பண்ணி அங்க இருக்கிற பிளானட்ல ஏதாவது வாங்கணும், சோ அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பிளானட்டோட பேரா சொல்லிட்டு இருக்கான். எந்த பிளானட் இருக்கோ சொல்லு, ஈஸியா வாங்கிடலான்னு சொல்ல, ஐயோ மிரா, அவர் இப்படிதான் கால் பண்ணுவாரு, நீங்க பேசாம தூக்குங்க, அவர் சொல்ற எதையும் நீங்க பண்ண வேணா, குட் நைட் சொல்லிட்டு போனை கட் பண்ண. மிராக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னாச்சு லுபீஸ், உனக்கு பிடிக்கலையான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தான் தெரியுமே நீங்க உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்குவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பீச் சிரிக்கிறான். பட் நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா சர்ப்ரைஸ் ஆனது நான் தானே பீச் சொல்றான். எனக்கு தெரியும் நம்மளோட வெட்டிங்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பண்ணணும்னு, அதனாலதான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஷோல்டர்ல சாஞ்சுக்கிறான். பட் நீ பாடின அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, பொய் சொல்லாதீங்க, நான் பாட்டே பாடல அப்படின்னு சொல்லி பீச் சொல்றான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ பாடு அப்படின்னு சொல்லி கேட்க, பாடணுமா அப்படிங்கிற மாதிரி பீச் அவனை பாக்குறான். ஆமா நீ பாடு, நீ பாடுறத நான் கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும், உன்னோட அந்த ஹார்ட் பீட் மாதிரி, மூச்சு காத்து மாதிரி பாடுன்னு சொல்ல, பாடணுமா, ப்ளீஸ் பேபி பாடு, எனக்காக பாடு அப்படின்னு சொல்லி ஓவரா காமெடி பண்றான். சரி பாடுறேன்னு சொல்லிட்டு பீச் அப்படியே பாட ஆரம்பிக்கிறான். பீச் பாடுற பாட்டு அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கு. வாவ் சூப்பர் சூப்பர்னு ஒரு லைன் பாடணுன்னே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரெட்டுனா ரொம்ப பிடிக்கும், என்னோட ஹார்ட்டை நீ டச் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஹலோ நான் பாடவே இல்லைங்கிற மாதிரி அவன் பாக்குறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரெண்டு பேருக்கும். அப்புறம் நம்ம மிராவை தான் காட்டுறாங்க. மிரா அமைதியா நின்றுட்டு இருக்க. அங்க ஃப்ளவரா, எங்க போறீங்கன்னு கேட்க, நான் இந்த ஃப்ளவர்ஸை ஃப்ளவர் வாஷ்ல வைக்கணும், இங்க வச்சா வேஸ்டா போயிடும்னு தோணுச்சு, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, நீங்க இங்க என்ன பேட்ரோலுக்கு வந்தீங்களா? என்ன ஒண்ணு பண்ணுங்க, இந்த இடத்துல இருக்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமா, கண்ணை மூடினா கூட நான் இந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் கரெக்டா போவேன் அப்படிங்கிற மாதிரி மிரா சொல்ல, அப்படியா? ஆமா, அப்ப வேணா ஒண்ணு பண்றேன், உங்க கண்ணை நான் மூடிட்டேன், என்னை கரெக்டா கூட்டிட்டு போங்க, இந்த ஃப்ளவர் வாஷ்ல போய் நான் ஃப்ளவர் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா வர, கண்ணை மூடிட்டே அப்படியே பிளப் வரா. இங்க ஒரு ஸ்டெப் இருக்கு, பார்த்து இறங்கி வரணும்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது பிளப்புக்கே ஷாக்கா இருக்கு. அப்படியே மெல்ல மெல்ல கூப்பிட்டுட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டா. நம்ம வந்தாச்சு, இப்ப நீங்க ஃப்ளவர் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்ல, வா பரவாயில்ல, கரெக்டா என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க, உங்க கண்ணு மூடி இருந்தா கூட எல்லாத்தையும் கரெக்டா பண்றீங்கன்னு சொல்ல, சரி ஓகே சீக்கிரமா போய் தூங்குங்கன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஏதாவது நிக்நேம் இருக்கான்னு மிராவை பார்த்து பிளப் கேக்குறா. இல்லையே, மிரா தான் என்னோட பேரு, ஆனா எனக்கு இருக்கே, நீங்க என்ன பிளப்னு கூப்பிடலாம், நீங்க ஃபுல் நேம் சொல்லி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி பிளப் சொல்றா. தீ என்கிட்ட சொன்னாங்க நீங்க அவங்க செக்ரட்டரின்னு, சோ நீங்க அர்ச்சனையோட பாடி கார்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்ல, ஓ சரி ஓகே, நீங்க எப்படி ஹாங்காங்ல இருந்து வந்தீங்களா, இல்ல நீங்க தாய் தானா, உங்க ஃபேமிலி எங்க இருக்காங்க, தாய்லாந்துலயா இல்ல ஹாங்காங்லயா அப்படின்னு ஒன்னொன்னா கேட்டே இருக்கா. எதுக்கு இதெல்லாம் கேக்குற? அது ஒண்ணும் இல்ல, உங்க ஃபேமிலி தாய்லாந்துல இருந்தா நீங்க அப்பப்பா போய் பாக்கலாம்ல, உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும், சோ அதுக்குதான் அதை பத்தி கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல, ஃபேமிலில இருந்து தனியா இருக்காதீங்கன்னு சொல்ல, அதை கேட்டுன்னு மிராவோட பேசி டோட்டலா மாறிடுச்சு. எனக்கு ஃபேமிலி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா வரா. சோ இங்க இல்ல, எங்கேயும் இல்ல, இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்ல, மோஸ்ட்லி அர்ச்சனையில இருக்க அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ட்ரைன் பண்றதுக்காக மட்டும்தான், அவங்க அர்ச்சனைக்காக உயிரை கூட கொடுக்கணும், சோ அதனால அவங்கள டிபெண்ட் பண்ணி யாராவது இருக்க மாதிரியான அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாமே தனியா ஒரு ஆர்பன் மாதிரி இருப்பாங்க போல இருக்கு. அதை பத்தி தான் ஃபுல்லா அவ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்கும் போது பிளப்புக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓ அப்படியா, நீங்க ரொம்ப லக்கி மிரா, ஏன்னா நீங்க தீக்கிட்ட ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க, தீக்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நீங்க ரொம்ப சேஃபா இருப்பீங்கன்னு சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியும், கண்டிப்பா எனக்கு புரியுது, தீ எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணுவாருன்னு, அவரோட மொத்த ஃபேமிலியும் எனக்கு கொடுத்திருக்காரு, எனக்கும் பீச்சுக்கும்னு சொல்ல, என்ன சொல்றாங்கிற மாதிரி மிரா அப்படியே பிளப்ப பாக்குறா. அரசனில் இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாருக்கும் எங்களை பத்தி தெரியும், ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் ஆர்பன் தான் அப்படின்னு சொல்ல, அவ லைஃப்ல நடந்த எல்லாமே அவ கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு, சின்ன வயசுல நடந்த எல்லாமே அப்படியே அவன் மிரா கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா இது எல்லாமே கனவு மாதிரி நம்ம பீச்சுக்கும் வருது, டக்குனு தூக்கத்துல எந்திரிச்சு உட்காடுறான். அவனை பார்த்துட்டே என்னன்னு தீ கேட்க, மறுபடியும் அதே கனவா? ஆமா. சரி, நான் உன்னை தூங்குறத டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல, சாரின்னு சொல்லி பீச் ரொம்ப ஃபீல் பண்றான். அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு லைட் போடலான்னு போக, இல்ல இல்ல வேணாம்,
பீக்கியா இப்ப நான் நல்லா இருக்கேன், படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுக்கிறான். இருந்தாலும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் போல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த கனவை பத்தி திங்க் பண்ணிட்டே படுத்திருக்கான். சோ அவன் படுக்கும்போது மனசுக்குள்ள கியான்னு ஒண்ணு நினைக்கிறான். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், ஆனா அதை சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. ரொம்ப நாளா இதை நான் உன்கிட்ட மறைச்சிருக்கேன். சீக்கிரமா அதை பத்தி நான் உன்கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. மார்னிங் பார்த்தா ஈச் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான்ல, அந்த ஃபைல் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்க. இதுல ஒரு என்வலப் இருக்கு. நீயும் பாபு இதை பார்க்கணும், அது உன்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அப்படியே தீயோட வாய்ஸ் ஓவர் கேக்குது. அப்புறம் சேம் டைம் இங்க பார்த்தா நம்ம பிளப் அங்க இருக்க மூன் மோக் 2 பேர்கிட்ட இருந்து நிறைய டால்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். எதுக்குன்னு பார்த்தா ஆசிரமத்துல இருக்க மத்த குழந்தைகளுக்கு இந்த பொம்மை எல்லாம் கொடுக்கறதுக்கு. உன்னோட ஃபேவரட்டான இந்த டால், இது இல்லாம நைட் நீ தூங்க மாட்ட, உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா, இது எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பிளப் கேக்குறா. பட் எனக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க, சோ அங்க இருக்க குழந்தைகளுக்கு யாரும் இல்ல, எனக்கு பிடிச்ச பொம்மையை அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்கும் போது பிளப்புக்கு ஹாப்பியா இருக்கு. உனக்கு இங்க இருக்கிறது பிடிச்சிருக்கான்னு சொல்ல, ஆமா எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நீங்க 2 பேரும் உண்மையாவே ரொம்ப லக்கி தெரியுமா, எனக்கும் பீச்சுக்கும் இந்த மாதிரி லவபிளான ஒரு ஃபேமிலி கிடைக்கல. உங்க அப்பா உங்களை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணும், அந்த மாதிரி 2 பேரும் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளப் பேசுறா. இது எல்லாத்தையும் தள்ளி நின்னு பீச்சும் தீயும் பாக்குறாங்க. நான் எப்படி இவன் கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் யோசிச்சுட்டே இருக்க. டைம் வந்துருச்சு, சோ அவளுக்கு நீ சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தீயும் சொல்றான். சரி நான் சொல்றேன், அதுக்கப்புறம் டிசிஷன் அவதான் எடுக்கணும்னு சொல்ல, திரும்பி பாக்குறா பிளப். இவங்க 2 பேரும் நின்று இருக்காங்க. 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க கார்டனுக்கு வந்தாச்சு. அங்க 2 குழந்தைகளும் விளையாட, நீ எப்ப உன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பீச் கேக்குறான். நான் மண்டே தான் போவேன், லீவ்ல நான் இங்க இருக்கிறது தானே தீக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவ காஃபி குடிக்கலான்னு போறா. சொல்லுன்னு சொல்லி அவன் கிட்ட அப்படியே கை வச்சு தீ பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் அந்த என்வலப் எடுத்து இன்னான்னு சொல்லி கையில கொடுக்க, எனக்கா இது அப்படிங்கிற மாதிரி பிளப் பாக்குறா. ஆமான்னு சொல்லிட்டு பீச் அமைதியா இருக்க. அதுல என்ன இருந்ததுன்னா டெத் சர்டிபிகேட், இவங்க அம்மாவோட டெத் சர்டிபிகேட் தான் அது. சோ அதை வந்து பீச் கிட்ட நம்ம தீ சொல்லியிருப்பா. ரொம்ப நாளுக்கு முன்னாடி உன்னை பத்தி நான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னப்பயே உன் அம்மா இறந்து போயிட்டாங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியும். பட் அதை சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இதை பத்தி நான் உன்கிட்ட சொல்லல. அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா வந்து ஜெயில இருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே தீ கலெக்ட் பண்ணி பீச்சுக்கு சொல்லியிருப்பான். சோ இதை பிளப் கிட்ட சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான் நம்ம பீச்சு. சோ பிளப் அதை பார்த்தனே அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அவ அமைதியா இருக்கா. உனக்கு இதை பார்த்தா என்ன தோணுது, அம்மா இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பீச் சொல்றான். எனக்கு இதை என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி ஃபீல் பண்றதுன்னு எனக்கு புரியலங்கிற மாதிரி அமைதியா இருக்கா. ஒருவேளை அங்க என் மேல பாசமா இருந்திருந்தா எனக்கு அவங்க மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. பட் எனக்கு ஃபீலிங்ஸே வரலையேங்கிற மாதிரி கிளப் ரொம்ப ஃபீல் பண்றா. நாளைக்கு அம்மாவை பாக்குறதுக்காக நான் பீச் கூட்டிட்டு போறேன், நீயும் விருப்பப்பட்டா வா அப்படிங்கிற மாதிரி தீ சொல்ல, அவ அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு எப்பயும் போல தலை சீவிட்டு நிக்கிறா நம்ம பீச்சு. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, உனக்கு போக வேணான்னு தோணுச்சுன்னா நீ வர வேணான்னு சொல்ல, எனக்கு எப்படி டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியல, எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒண்ணுமே தெரியல, எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு புரியவே இல்லைன்னு சொல்லி பிளப் ஃபீல் பண்றா. என்ன சொல்றேங்கிற மாதிரி பீச் கேட்க, ஆமா எனக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்ல, சரி நீ எப்படி ஃபீல் பண்ணன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு. அது என்ன சொல்லுது, எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல, எனக்கு சோகமாவும் இல்ல, ஹாப்பியாவும் இல்ல, எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வரலையே, ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க அவ்வளவுதான், மத்தபடி இதுல எதுவுமே ஃபீல் பண்ற அளவுக்கு எனக்கு இல்ல அப்படின்னு சொல்ல, சர்ப்ரைஸ்லாம் ஆக வேணாம், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒருவேளை அவங்க நமக்கு லவ் கொடுத்ததே இல்ல, அந்த ஆளு நம்மள டார்ச்சர் பண்ணும்போது நமக்காக அவங்க சப்போர்ட் பண்ணதே கிடையாது, நமக்கு அவங்க லவ் கொடுக்காதப்ப நம்ம எப்படி அவங்கள லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பீச்சும் ஃபீல் பண்றான். இத பத்தி தீயும் பீச்சும் முன்னாடியே பேசியிருப்பாங்க. நம்ம தீ சொல்றான் பீச் கிட்ட, உன் அம்மா உனக்காக எதுவுமே கொடுக்கலன்னு நீ ஏன் ஃபீல் பண்ற, அவங்க எனக்காக கொடுத்துருக்காங்க, இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து, கண்டிப்பா முன்ன எனக்கு கொடுத்துருக்காங்க, அதான் என்னோட பெரிய கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி தீ அப்படியே பேசியிருக்கோம். அதெல்லாம் கேட்கும்போது எமோஷனலா இருக்கு நம்ம சாருக்கு. சோ அதை அப்படியே அந்த பிட் எடுத்து நம்ம பிளப் கிட்ட போறாரு. ஏன்னா அம்மா எனக்காக கொடுத்துட்டு போன பிரசியஸான கிஃப்ட் நீ தான் அப்படிங்கிற மாதிரி பிளப் கிட்ட பீச்சு சொல்ல, அதை கேட்டனையும் பிளப் அப்படியே வேக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் பிளப்புக்கும் ஹாப்பியா இருக்கு. நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நடந்தது அப்படியே அவ கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. எனக்கும் அவங்க கொடுத்த கிஃப்ட் நீ தான், எனக்கும் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளும் ஃபீல் பண்றா. அப்புறம் பீச்சுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் பிளப்புக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் ஒருத்தர் பாத்துக்கிறாருல, எவ்வளவு ஹாப்பியா பாத்துக்கிறாங்க, நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றீங்கல்ல அப்படின்னு சொல்லி பிளப் சொல்ல, அதை கேட்கும் போது பீச்சுக்கு அப்படியே வெக்க வெக்கமா வருது. மேபி எனக்காக தான் தீ பறந்துருக்கான்னு தோணுது. ஓ அப்படியா, ஹாப்பியா இருக்குதுப்பா, எப்படியோ இந்த மாதிரி ஒருத்தர் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி பிளப்புக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. பீச்
உண்மையா நீ சொன்னது கேட்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, சரி சரி ஓவரா பேசாத, நான் உன்னையும் தான் ரொம்ப லவ் பண்றேன், உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, எனக்கு தெரியும். பட் இத நான் மறக்கவே இல்ல. உன்ன எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியும். சோ அதே மாதிரி தான் இந்த லவ்வும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே லவ் பண்றத பத்தியே டீப்பா கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. கிளப்புக்குள்ள பேசுதே தவிர மிர்ரா கிட்ட ஒரு மூமெண்ட்டுமே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அம்மாவோட சமாதிக்கு 2 பேரும் போறாங்க. அவங்க முட்டி போட்டு பூவெல்லாம் வச்சு ஃபீல் பண்ண, வா போலான்னு சொல்லி அவனோட பாடி கார்ட்ஸோட அங்க தனியா போயிட்டான். சோ அங்க போனா அப்படியே அவன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கா, பக்கத்துல மோக் இருக்கான். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுமா, ஆல்ரெடி இங்க சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்ல நான் சால்மன் ஃபிஷ் ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்லி மீரா சொல்றா. போதும் போதும், ரொம்ப இந்த மாதிரி கிராண்டாலாம் செலிப்ரேட் பண்ணா அவங்க 2 பேருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல, இதுக்கு பேர் கிராண்ட் இல்லையாங்கிற மாதிரி மீரா சிரிக்கிறாள். அப்புறம் வேணும்னே நம்ம பையன் மோக்கு கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன நீ இப்படியே தான் நிக்க போறியா அப்படின்னு சொல்ல, என்ன நீ ஓவரா பேசுற, ஆமா 10 வருஷம் உனக்காக ரோம் வெயிட் பண்றான், இன்னும் நீ அவனை போய் கரெக்ட் பண்ண பாட காணோம், எனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பா இருக்குன்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. மாத்தி மாத்தி 2 பேரும் பேசுறது கேட்கும் போது மிர்ராக்கே சிரிப்பா இருக்கு. சரி ஓகே விடுங்க, என்னோட லைஃப்ப நான் பாத்துக்கிறேன், என் பின்னாடி வராதீங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாங்கிறது மோக்க போறான். பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்ல, நான் வேணா வரவா அப்படின்னு சொல்லி மீரா கேக்குறா. இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு வேகமா மோக்க அங்க இருந்து போறான். வேரோட நடு ஃபிங்கரை காட்டிட்டு வேற போறான். அப்புறம் இவன் சும்மா இருக்காம எப்பயும் போல ஏதோ பாட்டு பாடுறேங்கிற பேர்ல ஏதோ டைலாக பேச, உடனே என்ன நடந்ததுன்னு சொல்லி மிரா கேட்க, அப்பதான் புரியுது அவன் தானா ஏதோ புலம்பிட்டு இருக்கான்னு. இதெல்லாம் திருந்தாத கேஸ் பங்குற மாதிரி மிரா முழிச்சிட்டு நிக்கிறா. அவன் அப்படியே பாட்டு பாடிட்டு ஏதோ 90 கிட்ஸ்ல வர ஏதோ டைலாக்ஸ் தான் அவன் பேசிக்கிட்டே இருக்கான். சோ அப்படியே இவனோட மூமெண்ட் ஒரு பக்கம் போக, அதுக்கப்புறம் இங்க பீச்சியும் நம்ம பிளபியும் காட்டுறாங்க. 2 பேரும் அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. சாரி, நீங்க எங்ககிட்ட இருந்ததே இல்ல, ஹாப்பியா இருந்தது இல்ல. சோ அதனால உங்களுக்கான ஹாப்பியான ஒரு நல்ல பிளேஸா பார்த்து நீங்க போயிடுங்க. நாங்க இப்பயும் உங்களை லவ் பண்றோம், உங்களை லவ் பண்ற பர்சன் இருக்கிற இடத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்லி கிளப் தான் பேசுறா. இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நம்ம சார் பீச் அவளுக்கு ஆறுதல் சொல்ல, அதுக்கப்புறம் மோக்கு தான் காட்டுறாங்க. கார்ல இருந்து ஏதோ ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு வரான். அதுல ரோமோட பேர் வேற போட்டிருக்கு. வேகமா இவன் சண்டை போட்டுட்டு வந்ததுல இருந்து நான் நினைச்சேன் இப்பவே ரோம பார்க்க பிளைட் ஏறி போவான்னு. கடைசியில பார்த்தா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் டப்பாவை கையில வச்சுட்டு அதை பார்த்துட்டு அப்படியே புலம்பிட்டு நிக்கிறான். அதுவும் இல்லாம அவனோட நினைப்புலயே இருக்கான். அப்புறம் கால் பண்ணலான்னு சொல்லி மொபைல கையில எடுக்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஷூட் பண்ற சத்தம் கேக்குது. வேகமா அங்கிருந்து மோக் வரான். இங்க பார்த்தா யாரோ ஷூட் பண்ண, உடனே பிளப்போட காதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க நம்ம பீச்சு மிர்ரா கிட்ட யாரோ ஒரு ரவுடி பையன் கன்னோட நிக்கிறான். மிர்ரா முடிஞ்ச அளவுக்கு சண்டை போறா. அதுக்குள்ள பீச் அங்கிருந்து வந்து பீச்சும் சண்டை போறான். கண்ணை டக்குனு கையில எடுக்கிறான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். சோ சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது, கண்ணு முன்னாடி வருது. சோ நம்ம எதிரியில அழிக்கணும்னா முதல்ல அவன் கையில அங்கதான் ஷூட் பண்ணணும்னு சொல்லி கையை ஷூட் பண்ண, அதுக்குள்ள மோக்கு அங்க வந்துட்டான். என்னாச்சு பாஸுங்கன்னு சொல்லி கேட்க, அங்க இருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் டென்ஷனா மோக்கு அந்த பக்கம் போயிட்டான். இங்க இவங்க 2 பேரும் அப்படியே அந்த ஆளு முன்னாடி கண்ணை நீட்டிட்டு இருக்க. தீயோட பக்கத்துல 4 ரவுடி பசங்க. நம்ம பையன் சும்மா இருப்பானா, சும்மா எல்லாரையும் போட்டு பறந்து பறந்து கும்மு கும்முன்னு அடிச்சு எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டான். சுத்தி சுத்தி பார்க்க ஒருத்தர் கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு வரான். அதுக்குள்ள டக்குனு அங்க மோக்கு வர, மோக்கோட கையில ஷூட் பண்ணியாச்சு. அடுத்த செகண்ட் பார்த்தா ரோமு கையில கன்னோட வரான். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அவனை ஷூட் பண்ணக்கூடாது, அவன் செத்துற போற அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தீ காத்திட்டே இருக்க, கையில ரத்தம் வரதை பார்த்தோன்னே, மோக்கு கையில ரத்தம் வரதை பார்த்தோன்னே நம்ம ரோமு பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குனு அவனை ஷூட் பண்ணா அவன் அந்த இடத்துல காலி ஆயிட்டான். அப்படியே முறைச்சு அவனை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பிளப்புக்கான ட்ரீட்மெண்ட். ஏன்னா பிளப்பு புள்ள திடீர்னு இவங்க பண்ற கூத்துல எல்லாம் மயங்கி விழுந்துட்டா போல. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல காட்ட, ஒண்ணும் இல்ல எல்லாம் சும்மா அதிர்ச்சியில மயங்கன்னு தான் சரியாயிரும்னு சொல்றாங்க. அப்படின்னு பிளப்பு சொல்லிட்டு, இப்ப நீ கவலைப்பட வேண்டியது என்ன பத்தி இல்ல, அங்க ஒருத்தர் உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்க, அவங்கள போய் முதல்ல பாரு அப்படின்னு சொல்றான். அது வேற யாரும் இல்ல, நம்ம தான். அங்க ரொம்ப நர்வஸா இருக்கான். பீச்சுக்கு ஏதாவது ஆயிடுமா, பிளப்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பீச் தீய பாக்குறதுக்காக வரான். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, இங்க யாருக்கும் எந்த ஹர்ட்டும் ஆகல, எங்களுக்கு தான் ஹர்ட் ஆகாம நீங்க என்ன பாத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பீச் சொன்னாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளப்ப நினைச்சு ஃபீல் பண்ணான். பிளப் ரொம்ப பயந்துட்டாளான்னு. அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பீச்சோட பக்கத்துல வந்து உட்காடுறான். 2 பேரும் ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க, இப்ப கிளப்புக்கு என் மேல நம்பிக்கையே இருக்காதுல்லன்னு சொல்லி சொல்றான். அதெல்லாம் எதுவும் இல்ல, எதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவளை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல, உங்களை பத்தி அவளுக்கு தெரியும். சோ எங்களை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு அட்லீஸ்ட் உங்களை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுங்க. எல்லார பத்தி யோசிக்கிறதுல உங்களோட இதை பத்தி மறந்தே போயிட்டீங்க, உங்களை நீங்க பாத்துக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பேச்சு. அதை கேட்டோன்னே அப்படியே தீக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க, இவனும் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தீ. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு செகண்ட் பார்க்க, அந்த பக்கம் ரோம் நின்று போன்ல ஏதோ பிஸியா
பேசிட்டு இருப்பான் போல, டென்ஷனா இருக்கு, பார்த்தாலே தெரியுது. அவன் கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி 2 பேரும் பேசியும் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர ரோம் அங்க அமைதியா நின்னுட்டு இருக்கான். ரோமோட பக்கத்துல தீவிரம், என்ன அர்ச்சனை பத்தி தான் ஃபீல் பண்றியா? அவங்களுக்கு எல்லாம் கீழே இருக்கிற பவர்ல இருந்து மேல இருக்க பவருக்கு வரணும்னு ஆசை, அதுக்குதான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரோம் சொல்றான். அப்புறம் பீச் கிட்ட, சாரி, நீ கஷ்டப்படுத்துற மாதிரி பயப்படுற மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டேனா, இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு ரோம் சொல்றான். நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பீச் சொல்றான். அதுக்கப்புறம் ரோம் அமைதியா இருக்க, சோ அபிஷியலா அப்பாவோட இடத்துக்கு நான் வந்துட்டேனா, இது எல்லாத்தையும் நான் முடிச்சு விட்டுருவேன், இதை பத்தி நீ கவலைப்பட வேணாம்னு சொல்ல, என்னோட இடத்துல வந்து நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தீ கத்துறான். என்ன சொல்ற நீன்னு சொல்லி ரோம் பார்க்க, இங்க பாரு, நான் அப்பாவோட பொசிஷன்ல வந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் நான் பார்த்துதான் ஆகணும், இதை நான் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல, அதுக்காக ஒருத்தர் கொலை பண்ணுவியா அப்படின்னு தீ கேக்குறான். தீக்கு இவன் அவனுக்கு சூட் பண்ணது சுத்தமா பிடிக்கல. அதை பார்த்துட்டு ரோமுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல மோக்கும் நீயும் இருக்கும்போது 2 பேரையும் காப்பாத்தணும் வரும்போது நான் இதை பண்ணுவேன், பண்ணாம இருக்க மாட்டேன், மோக்கு எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டா ரோம். 2 பேருக்கு இடையில முட்டிக்கிச்சு. இதை தள்ளி நின்று நம்ம பீச்சு பையன் பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ரோம் வேகமா ஹாங்காங்ல இருந்து வந்திருப்பான் போல, ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு அங்க நின்றுட்டு இருக்கான். சோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அங்க இருந்து வேகமா அப்படியே மோக்கு எந்திரிக்க, நீங்க இன்னும் போகலையா? எதுக்கு? இல்ல, நான் சரியானதுக்கு அப்புறம் தான் போவீங்களா? சரியானதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா போயிடலாமான்னு சொல்லி கேக்குறான். மோக்கு என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி ரோம் கேட்க, இதுக்கு மேல என்னால முடியாது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்தது போதும், பிரிஞ்சிருந்தா லவ் அதிகமாகும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ எனக்கு உன் கூட இருந்தா அதுவே போதும், இப்பதான் நான் புரிய ஆரம்பிச்சது, நான் உன்னை விட்டு இருக்க முடியல, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உண்மையாதான் சொல்றியா நீ சொல்றது அப்படிங்கிற மாதிரி ரோம் கேட்க, ஆமா, எனக்கு உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அப்படி ரோம் அவனை ஹக் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னாலயும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியல, நான் இங்க வந்ததுக்கு என்ன ரீசன் தெரியுமா, உன்னை பாக்கணும் அப்படின்னு சொல்ல, ஐயோ வலிக்குதுன்னு சொல்றான். ஐயோ கை வலிக்குதான்னு சொல்லி கேட்க, டக்குன்னு அவனை இழுத்து, அதெல்லாம் இல்ல, என் மனசுதான் வலிக்குது, நீ என்னை விட்டு போனான்னு சொல்லிட்டு நம்ம மோக்கு பையன் டைலாக் எல்லாம் பேசுறான். சாரி அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா ரோம். ஒரு வழியா 2 பேருக்கு எல்லா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தீக்கு முதுகுல எல்லாம் அடிபட்டு இருக்கு போல, அதுக்கு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி சின்னதா காட்டன் வச்சு அப்படியே அமுக்கி விட்டுட்டு இருக்கிறாரு நம்ம பீச்சு. இங்க பாரு, இதுக்கப்புறம் எங்கேயாவது அடிப்பட்டா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி பீச் கேட்க, ஏதோ அடிப்படல, நல்லாதான் இருக்கேன் இந்த இடத்துலன்னு சொல்லி ஹார்ட்டை பார்த்து கேட்க, அங்கெல்லாம் அடிப்படாது, அங்க எப்பயுமே இப்படிதான் இருக்கும். நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன், கண்டிப்பா என்னோட ப்ரொடக்ஷனை விட உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, எதுவுமே நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ எனக்கு பண்ணி கொடுத்த எல்லா சத்தியத்தையுமே காப்பாத்திருக்க, நீ உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீ அதை செய்வேன்னு எனக்கு தெரியும், சம்டைம்ஸ் அது லேட் ஆனாலும் உன்னோட ப்ராமிஸை காப்பாத்த நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி பீச் சொல்றான். அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே தீக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு எல்லாமே ஓகே தான், நீ தான் எனக்கு நிறைய ஃபைட்டு மார்ஷல் ஆர்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களே, அதெல்லாம் வச்சு இன்னைக்கு நான் எப்படி பண்ண பாத்தியான்னு சொல்ல, டக்குனு தீ அப்படியே பீச்சா ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் கண்டிப்பா எதுவுமே நடக்காது, நான் வீக்கா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்க, பீச்சுக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் அப்படி கியூட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் லைஃப் பார்ட்னர், சோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சுமையும் நீ மட்டும் சுமக்கிறது தப்பு, எனக்கும் கொஞ்சம் கொடு, அதை எடுத்துக்கத்தான் நானும் வந்திருக்கேங்கிற மாதிரி பீச் அவனை பாக்குறான். இது கேட்டதே அப்படியே தீக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே ஓடி வந்து சார் ஒரு கிஸ் பண்ணாரு. 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ண ரொம்ப கியூட்டா அழகா இருக்குது இந்த கிசிங் சீன். அப்படியே டீப்பா அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம சார் மோக்கி இப்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ண முடியாதா அர்ச்சனையோட பாடி கார்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ரோம் கேட்டுட்டே வரான். மோக்க அங்க வந்து உட்காடுறான். இப்ப நான் நல்லா இருக்கேன், சோ எதுக்காக தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணும், அதான் இங்க வந்துட்டேங்கிற மாதிரி மோக் சொல்றான். ரோம் அவனை பார்த்துட்டு அப்படியே அமைதியா குனிஞ்சு உட்கார்ந்துருக்கான். ஒரு செகண்ட் 2 பேரும் எதுவுமே பேசல. நீ என் கூட வரதான் போறியா அப்படிங்கிற மாதிரி ரோம் கேட்க, ஆமாங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான். எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரோம் அவனை பாக்குறான். ஏன் நீ என் கூட வரேன்னு சொல்லி கேட்க, அவனை பார்த்துட்டு, நான் ஒரு டைம் டிசைட் பண்ணிட்டேன், எனக்காகவா, என் கூட இருக்கணுமா, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், எனக்காக நீ உன்னோட ஷூட்டிங் ஸ்டைல கூட மாத்திக்கிட்ட, என்னாலதானே இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, உனக்கு தெரியுமா, தெரியுமே, என்னோட செக்ரட்டரி, என்னோட அசிஸ்டன்ட், எதுவா நீ என் கூட வரேன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் காலியா இருக்கு, என்னோட லைஃப் பார்ட்னர், அப்படி நீ வந்து எனக்கு ஹாப்பியா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, என்ன பொசிஷன்னாலும் உன் பக்கத்துல இருக்கிறதுனா அதை எடுக்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லி மோக்கு சொல்றான். ரோம் அது கேட்டனே ஹாப்பி ஆயிடுச்சு. அதாவது எனக்கு அசிஸ்டண்டா வேணாம், எனக்கு செக்ரட்டரியா வேணாம், பாடி கார்டா வேணாம், என் புருஷனா வாடா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படி டீப்பா கிஸ் பண்ணிக்க ரொம்ப கியூட்டா இருந்தது இப்போ அந்த கிசிங் சீன். ஆக்சுவலி நம்ம வில்லியம் பையன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படியே டீப்பா 2 பேரும்
அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப கியூட்டா இருந்தது அந்த சீன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம மிர்ரா கிட்ட மோக்கு சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கான். நீ கேர் பண்ணி பாத்துக்கவே இல்ல, சோ இந்த வேலைக்கு நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லி திட்ட, அதுக்குள்ள அங்கிருந்து வேகமா நம்ம பிளப் வரா. மிரா மேல எந்த தப்பும் இல்ல, என்னையும் பீச்சி சேவ் பண்றதுக்காக தான் மிரா ரொம்ப ட்ரை பண்ணாங்கன்னு சொல்ல, பட் தீய காப்பாத்துறதா அவங்களோட வேலைன்னு சொல்ல, அப்ப தீக்கு ரொம்ப பிடிச்சது பீச் தானே, பீச்சை காப்பாத்துறது முக்கியம் இல்லையா, அதனாலதான் இவங்க எங்களை சேவ் பண்ண வந்தாங்க, அவங்கள திட்டாதீங்க, இதுல அவங்க தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல மோக்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மோக்கு எதுவும் பேசல, இதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்ல மிரா ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க. மிரா அப்படியே நின்னுட்டு இருக்கா. சோ அந்த பக்கம் மோக் போயிட்டான். சாரி, அவர் ரொம்ப திட்டாரா, எனக்கு இதெல்லாம் தேவைதான், எதுக்காக எனக்காக நீ பேசினு சொல்ல, நேத்து எனக்காக நீ எல்லாமே பண்ண, என்ன சேவ் பண்ணல, சோ அதுக்குதான் நீ எனக்கு பண்ணதுக்கு பதிலுக்கு பதில் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஓ ரொம்ப ஸ்டப்பனா இருக்கீங்க பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி மிரா சொல்ல, லவ் அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. சோ பரவாயில்ல விடுங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி சிரிக்க. அதுக்கப்புறம் ரோம் அங்கிருந்து வரான். பீச் மட்டும் பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு அந்த பக்கம் போக, பீச் அப்படி பார்த்துட்டு இருக்கான். தீ நிக்கிறான். தீய அவன் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் கோச்சிட்டு சீக்கிரட் ரூம்குள்ள போயிட்டாரு நம்ம தீ. அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பீச்சும் போக, இவங்க சீக்கிரட் ரூம்குள்ள போய் ட்ரிங்க் பண்ணலான்னு போறாங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்ல, என்ன இப்படி இருக்கீங்க, நீ முதல்ல போய் ரோம் கிட்ட பேசலால, எப்படி பேச முடியும், அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்காம ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான்னு சொல்ல, ரோமோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, மோக்கு கொண்டு நடக்கும்போது ரோம் இந்த மாதிரி பண்ண தப்பு இல்லைல்ல, அந்த இடத்துல நான் இருந்து எனக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒருத்தனை ஷூட் பண்றதுக்காக வந்திருப்பார்ல நம்ம தீ, அது அப்படி இப்ப கண்ணு முன்னாடி வருது. அதை நினைச்சு பார்த்தனே ஒரு மாதிரி இருக்கு. ரோம் குரூவெல்லாம் கிடையாது, மோக்கா அந்த அளவுக்கு லவ் பண்றாங்க, அதனாலதான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு சாரோட மனசு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ரோம தனியா உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறம் அங்க தீ வரான். அவனை பார்க்க, எதுக்கு இங்க வந்தேங்கிற மாதிரி ரோம் அவனை பார்க்க, ஒண்ணும் இல்ல சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுங்கிற மாதிரி, நேத்து நான் பேசினதுக்கு சாரி அப்படின்னு சொல்றான். நான் அந்த மாதிரிலாம் வேணும்னு பேசல, தெரியாமன்னு சொல்ல, நானும் சாரி, நானும் அப்படி பேசியிருக்க கூடாது உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ரோமும் சொல்றான். இல்ல பீச் என்கிட்ட சொன்னா, நீ மோக்க எந்த அளவுக்கு லவ் பண்ற, மோக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு, சோ நான் அந்த இடத்துல பீச் இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பேன்னு சொல்ல, அப்புறம் ரோம் சொல்றான், நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுவேன், மோக்குற சரியானனையும் அப்படின்னு சொல்றான். என்னது, எதுக்கு போற, இங்க இருக்க மாட்டியா, இல்ல உன்னோட வீடு அமைதியா இருக்கட்டும் நான் கிளம்புறேன், அப்ப இது உன் வீடு இல்லையா, இது என் வீடுதான், எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் இங்க வரேன், நான் இங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரோமும் சொல்றான். இப்படி ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஒண்ணு ஞாபகம் இருக்கா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னது, ஆமா அர்ச்சனையோட லீடரா நான் இருந்திருந்தா அந்த இடத்துல நீ எனக்கு ரைட் ஹேண்டா இருப்பேன்னு சொன்னேன், இப்ப நீ லீடர், சோ உனக்கு ரைட் ஹேண்டா நான் இருக்கேன்னு சொல்ல, போதும் போதும் நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசுற அப்படின்னு சொல்லி ரோம் அவனை கிண்டல் பண்றான். அதுக்கப்புறம் இவனும் சிரிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் காமெடியா பேசிட்டு இருக்க. பீச்சும் மோக்கும் தள்ளி நின்று பாக்குறாங்க. இங்க எப்பயுமே இப்படிதான், எல்லாமே இப்படிதான், அப்பப்ப சரியாயிரும்னு சொல்ல, சரி ஏதாவது ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஹாட் பாட்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழந்தைகள்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல ஒரு கேம்ப் ஃபயர் போனோம்ல, அதான் ஞாபகம் வருதுன்னு ரோம் சொல்றான். அப்ப ஞாபகம் இருக்கா, ஃபுல்லா பத்த வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, பத்த வச்சிட்டீங்களா என்னாச்சு, ஆமா 3 பேர் எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம், ஆனா எல்லாத்தையும் கொளுத்தி விட்டான், அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னு சொல்ல, அப்படியா, அதுக்கப்புறம் ட்ரிப்பு போலையா, ட்ரிப்பே போக கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டாங்கன்னு சொல்ல, அப்ப எங்க போனீங்க, ஒரு பெரிய மவுண்டன் போய் கொளுத்தி விட்டோம்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அப்படியே பிளப் சிரிக்கிறா. சோ உனக்கு தெரியுமா 3 பேரும் ஒரே டென்ட்ல இருந்து செம்ம காமெடி பண்ணோன்னு, 3 பேரும் ஒன்னா இருந்தீங்களா, ஆமா எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, இவனுக்கு 2 பேரும் கூட தானே சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மோக் சொல்ல, அப்புறம் ரோமும் தீயும் அப்படியே அவனை முறைச்சு பாக்குறாங்க. அப்புறம் எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்க. பீச்சும் மோக்கும் பேசுறாங்க. மோக் பீச் கிட்ட சொல்றான், நானும் ஹாங்காங் போறேன் ரோம் கூடன்னு. சரி நான் போயிட்டாலும் தீய பாத்திரமா பாத்துக்கணும், ஏன்னா நான் தீ கூடயே தான் இருந்தேன், எப்பயுமே தீய விட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன், பட் வேற வழி இல்லைன்னு சொல்ல, நீங்க கவலைப்பட வேணாம், நான் பாத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீங்க எப்ப அவங்க லைஃப்ல வந்தீங்களோ அப்பயே தெரியும் நீங்க அவங்க கூடயே தான் இருப்பீங்கன்னு அப்படின்னு மோக் சொல்றான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி மோக்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பீச் வந்த உடனே திரும்பி பார்க்க இவங்க எல்லாம் ஜாலியா விளையாடுறாங்க. மிஸ்டர் ரோமியும் தீயும் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ, உங்ககிட்ட தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி மோக் சொல்றான். ரெண்டு பேரும் அப்படியே இருக்க. மோக் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், உங்களோட ஷெட்யூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்ல, என்னதுன்னு சொல்லி மோக் கேட்கறான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண அடுத்த நாள் பார்த்தா கார்ல எங்க ட்ரிப்பு போறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க போல. திடீர்னு என்ன ட்ரிப்பு அப்படிங்கிற மாதிரி தீ கேட்கறான். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு தூரம் வேணாலும் லாங் டிரைவா போகணும், ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குமேன்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு
அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணலான்னு போறான். இவன் கையில ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கான், லாக்டோ ட்ரிங்க். இந்த இது குடின்னு சொல்லி கொடுக்க அதை வாங்கி அப்படியே டீ குடிக்கிறான். திடீர்னு பார்த்தா எனக்கும் பசிக்குதுன்னு சொல்லி ஒரு தலை வருது. அந்த தலை வேற யாரும் இல்ல, நம்ம ரோமு தான். என்னது நீ ஊருக்கு போலையா? நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னது ஃபுல்லா கேட்கவே இல்லையா நீ? மோக்குக்கு சரியானதானே போவேன் அப்படின்னு சொல்ல, மோக்கு இன்னும் எனக்கு சரியாகல, லைட்டா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்டா நம்ம ஹனிமூன் போறதுக்கு இவனுங்களேடா கூட்டிட்டு வரேங்கிற மாதிரி டீ அங்க பாக்குறான். பீச்சை பார்த்து சிரிக்க, பீச் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்களும் நம்ம கூட தான் வராங்கன்னு சொல்ல, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், டென்ட் தள்ளி தள்ளி தான் இருக்கணும், தனித்தனி டென்ட். எங்க டென்ட்ல இருந்து உங்க டென்ட் தனியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீ சொல்றான். நான் கொஞ்சம் கொரட்டை விடுவேன், அதனாலதான் சொல்றாருன்னு சொல்லி பீச்சு சமாளிக்கிறான். இதை பார்த்துட்டு ரோம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எபிசோட முடிக்க ஒரு குட்டி சைட் ஸ்டோரி. சைட் ஸ்டோரியில நம்ம ஆரான்னு தவானின்னு தான் காட்டுறாங்க. ஆரான் ஏதோ சீரியஸ்க்காக பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆக்ட் பண்றதுக்காக சான்ஸ் வந்திருக்கும் போல இருக்கு. திடீர்னு பார்த்தா தவானுக்கும் போன் வருது, சேம் அதே ஆடிஷனுக்கு. ஸோ 2 பேருக்கும் ஒரே சீரீஸ்ல ஆக்ட் பண்றதுக்காக சான்ஸ் கிடைச்சிருக்கு. 2 பேரும் அதை பார்த்து கொஞ்சம் ஷாக்கா மூஞ்சி வேற பாத்துக்கிறானுங்க. அதோட இந்த எபிசோடு சைட் ஸ்டோரி எல்லாத்தையும் இங்க முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோட். பட் அரானுக்கும் தவானுக்கும் இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்களுக்கான சீன்ஸே ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம மிர்ரா பிளப் அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் சீன்ஸ் வந்திருந்தா நல்லா இருக்கும். ஸோ ஏன்னதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சும்மா லைட்டா பிட்டா கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 4 எபிசோட்ல இவங்களுக்கும் சீன்ஸ் கொடுத்து கொஞ்சம் லென்த்தியா இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் என்ன பண்றது, இது 3rd எபிசோடு. 4th எபிசோடு இவங்க ட்ரிப்பு போற சீன்லயே முடிஞ்சிரும் போல இருக்கு. ஸோ அதோட இந்த எபிசோடு இந்த சீரீஸும் முடிச்சிருவாங்க. அதை நினைக்கும் போது கஷ்டமா இருந்தாலும் 3rd எபிசோடு ஜாலியா இருந்தது. ஸோ அதனால அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க, மறக்காம ஹைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.